ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பவர் ஆஃப் லீடர்ஷிப்பை பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு லீடர் அப்படிங்கிறதுனா நம்ம யூஸ்வலாக என்ன நினைப்போம், அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, ஸோ ஒருத்தர் அந்த மாதிரி தான் லீடராக ஆக முடியும் அப்படிங்கிறது. பட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுமா, லீடர்ஷிப் இஸ் நாட் அ பொசிஷன், இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ யார் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியை கையை எடுத்துக்க ரெடியாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த லீடர்ஷிப் ரோல்ஸே கிடைக்கும் வாழ்க்கையில். ஸோ நம்ம ஒரு லீடராக இருக்கணும் அப்படிங்கிறதுனா நம்ம ஒரு மேக்னெட்டிக் பர்சனாலிட்டியாக இருக்கணும். நம்ம மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு அந்த குவாலிட்டிஸ் இருக்கணும். ஸோ அது இயற்கையாகவே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளுக்கு அதை ஓன் பண்ணி அதை டெவலப் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ஸோட மேக்னெட்டிக் பர்சனாலிட்டியோட இருந்தோம் அப்படிங்கிறதுனா மக்கள் நம்மளோட சுற்றி இருக்கணுங்கிறது அவங்களோட விருப்பத்தில் தான் அவங்க அந்த ஃபாலோவர்ஸாக மாறுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகும்போது நம்மளோட லீடர்ஷிப், நம்மளோட குவாலிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த லீடர்ஷிப் பல இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஸ்கூலில் ஒரு லீடராக இருக்கலாம், இல்லை ஒரு தொகுதிக்கு ஒரு லீடராக இருக்கலாம், நாட்டுக்கே ஒரு லீடராக இருக்கலாம். ஸோ இந்த லீடர்ஷிப் அப்படிங்கிறது இட் இஸ் பேசிக்லி பொசிஷனல் தான். ஸோ நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறதுனா அந்த இடத்த சார்ந்த அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸை நம்மளை இம்பைட் பண்ணிக்கணும். முக்கியமாக அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு குறிக்கோளோட வேலை செய்கிற மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ ஹாவ் ஒன் மிஷன் இன் மைண்ட் அப்படிங்கிறது இருந்துக்கும் போது அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், அந்த ஒரு டீம் ஒர்க், அந்த ஒரு கொலாபரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.